எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ உடல் நலம் எப்படி இருக்குது சங்கர்? ஐயா நல்லா இருக்குதுங்க ஐயா. லேசா சளி தொண்டையில வந்துகிட்டே இருக்குதுங்க. சரி சரி. அது நீங்க அது வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் அவ்வளவு மண் சாப்பிட்டே இருந்தா அப்படியே இறங்கிடும். வெங்காயம் அப்படித்தான் அவல். இருக்கிறேங்க ஐயா. வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் தட்டி போட்டு கொஞ்சம் அவல் பொரியும் வெங்காயமும் சாப்பிட்டு இருக்கிறேங்க. அது சாப்பிட்டீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அப்படியே போக அந்த அந்த இதெல்லாம் போயிடும், அந்த கிருமியெல்லாம் செத்து போயிடும், வெளியே போயிடும். சரி, இப்போ நாம் திருப்பி இதை பாடத்துக்கு வருவோம். 43ஆம் பாடம், வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். ஆமாம், 219வது பாடம். இந்த பக்கம் 219 பக்கம். மனிதன் அழிவது இல்லை, அதாவது மனம் அப்படிங்கிறதான் விஷயமே. இந்த மனதுக்கு வடிவம் இல்லை, உடலுக்கு வடிவம் இருக்கு. இதுதான், இது கொஞ்சம் அப்படியே நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். வேதாத்திரி மகரிஷியில் இருந்து ராமலிங்க அடிகளின் ஆவி, சத்திய சாய்பாபா வரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சொல்லப்பட்ட சாய்பாபாவின் ஆவிகளின் ஆதரவு, இதெல்லாம் என்ன தெரியுமா கொண்டிருப்பவர்கள். இதில் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று காமிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொல்லிக்கலாம், இந்த 1/4 மணி நேரம் இதெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு மனிதன் தனக்குத்தானே தான் பண்ணிக்கணும். இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. சொல்லிக்கலாம், எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு, அதெல்லாம் இதில் கிடையாது. ஆக கூப்பிடுறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். போயிட்டு வந்தாச்சா வேலைக்கு? வேலையில தான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல. நல்ல குரல் கொஞ்சம் தைரியமா இருக்க இருக்குது, குரல்லாம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமையா ஆமையா. தைரியம் கொஞ்சம் வந்துருச்சு இல்லையா? ஆமையா ஆமையா. பளிச்சுட்டு இருக்க குரல். நீங்க பேசும் பொழுது என்ன சங்கர், வித்தியாசம் தெரியுதா சங்கர்? தெரியுதுங்க ஐயா, கம்பீரமா அந்த பேசுறதே தெரியுது பாருங்க. அந்த சோகமா இருக்கிறத போய் அந்த சுத்தமாக 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 உள்ள இருக்கிற அந்த வெற்றிடம் அதிகமாயிட்டே போகுது. எது அதிகமாகுது? வெற்றிடம். என்ன அதிகமாகுது? வெற்றிடம். வெற்றிடம் அதிகமாக ஆற்றல் அதிகமாகும். இப்பதான் சொல்றானுங்க வெற்றிடத்துக்கு ஆற்றல் உண்டுங்கிறாங்க. இதைத்தான் ஏற்கனவே வெட்ட வேண்டி வெற்றிடம். இப்ப நம்ம அந்த வெற்றிடம் பண்ண வெற்றிடத்தை உடல்ல மட்டும் வெற்றிடம் பண்ண, உடலை வெற்றிடம் பண்ணுகின்ற பொழுது மனமும் வெற்றிடமா மாறிடும். அதுதான் ஒரே நேரத்துல 2 வேலை நடக்கும். ஒரே நேரத்துல 2 வேலை. உடலிலும் அந்த மாற்றம் ஏற்படும், மனதிலும் அந்த மாற்றம். ஒரே நேரத்துல 2 மாற்றம் நடக்கிறது இந்த நீர்மறை. வெங்கடேசன் கண்டுபிடிச்ச இந்த தத்துவம் தான். அது மிகப்பெரிய தத்துவம். இன்னும் வெள்ளைக்காரர்களுக்கு இது தெரியாத விஷயம். உடலை பற்றி ஒரு அறிவுமே அவங்களுக்கு கிடையாது. உடலை பற்றி 3 இருக்கு நமக்கு, சராசரியா பார்த்தா 3: உடல், மனம், ஆன்மா, இந்த உயிர். இந்த 3 பற்றியுமே அவனுக்கு தெரியாதனாலதான் அறுவை சிகிச்சை எடுத்தவொடனே அறுவை சிகிச்சை, எதை கேட்டாலும் அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன். அறுவை சிகிச்சை பண்ணி எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காருன்னா அது கிடையாது. ஏன்னா உயிரை தக்க வைக்கிற ஆற்றல் கருவிகளுக்கும் மனிதனுக்கே கிடையாது. அந்த மனம்தான் அந்த எல்லா பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு. ஏன்னா உணவு தேவைன்னு எங்கேயுமே உணவு பழக்கம் சரின்னு யாரும் வாதிடவே முடியாது. அவனுடைய அவர்களுடைய எப்படி சொல்லலாம், அவர்களுடைய பழக்கம்தான். ஆகையினால இந்த வாய் மூடுவானுங்க எங்க போனாலும். இந்த உணவு பழக்கம் தப்புன்னு சொல்றது நம்ம ஒண்ணுதான். உணவு பழக்கங்கிறது தவறு, அவ்வளவுதான். ஏன்னா உணவு நீ நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. உணவு பழக்கம் அவ்வளவுதான்.
ஆற்றல் என்பது வேறு, எனர்ஜி ஆற்றல், அதுதான் இங்க விஷயமே. நீ என்ன பண்ணிட்டீங்க, போட்டு குழப்பி அடிச்சு இந்த என்னமோ சொல்றாங்க பாருங்க, இந்த பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வலிச்சடிக்கிறது. அப்படி கிடையாது உடம்புல. அது தனித்தனி தான். அது தனி இயக்கம், மனம் தனி இயக்கம், இந்த உயிர் தனி இயக்கம், எல்லாம் சேர்ந்து ஒரு கோழி முட்டைக்குள்ள, ஒரு புட்டிக்குள்ள என்னமா இருக்கிற மாதிரி தான். ஒரு அஞ்சரை பெட்டிக்குள்ள எல்லாம் இருக்கிற மாதிரி. இது 3 வகையான பெட்டி. இன்னும் எத்தனை பெட்டி இருக்குன்னு தெரியாது. ம் இருக்கட்டும். நம்ம அதை போய் அது ஒவ்வொருத்தர் சும்மா புகழ்ந்து காலையில நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த வள்ளலாரை பற்றி பேசுறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அட சாப்பாட்டுக்கு வழி சொல்றாங்கன்னா அது அந்த வள்ளலாரை பற்றி பேசுறாங்களே தவிர அதான் யாராவது பேசுறாங்க, இல்லைன்னு சொல்ல. என்ன என்ன முடிவு என்ன சொல்ல போறாங்க? உடனே பல வெளி சுத்த வழியாக வெளி அவரு சொல்லியிருக்காரு. அப்படியே கடுப்பாது நமக்கு. சரி, என்னதான் சொல்ற முடிவுல? என்னோட சேனலை பாருங்கள், அவ்வளவுதான். என்னது சேனல் எத்தனை தடவை பார்க்கறது? உன் சேனலை, என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, அப்புறம் நல்ல புதுசாக எல்லாம் கனெக்ட் பண்றாங்க எல்லாமே. இப்ப சொல்லக்கூடிய இப்ப இருக்கு 2025 சொல்லக்கூடிய ஒரு அணு, ஒரு பொருள் அணுவா மாறிட்டா, அல்லது அணுனே வச்சுக்கலாம், ஒரு பொருள் அணுவா மாறிட்டால் அது எந்த இடத்துல வேணா இருக்குதுங்கிறான். அதைத்தான் அட்டமாசியத்துல சொல்லப்படுகிறது 10,000 ஆண்டுக்கு முன்னாடியே. அணுவாக மாறுதல், அப்புறம் அருவமாக மாறுதல், அட்டமாசித்தி. அதாவது ஈசத்துவம் வசித்துவம், ஈசத்துவம் வசித்துவம் சொல்லிட்டுட்டே வருவாங்க. அனிமா லஹிமா கரிமா, அனிமா லஹிமா கரிமா பிராக்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம்னு 8 இருக்கு. இது என்னடான்னு கேட்டீங்கன்னா, சிறுசு பெருசாகிறது, பெருசு சிறுசாகிறது அந்த சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப இதெல்லாம் குவாண்டம் ஃபீல்டு இப்ப சொல்லக்கூடியது எல்லாம் வருது. இப்ப என்ன சொல்றானுங்க, அணு எங்க வேணாலும் இருக்கும். இதைத்தான் வந்து எல்லாரும் பண்ணியிருக்காங்க. சரி, அது எப்படி பண்றது? பிராக்டிஸ். அங்கதான் பிரச்சனையே இருக்குது. அணுவு வந்து எங்க வேணாலும் இருக்கும். நான் பருப்பொருளா இருக்கிறோம். நான் வந்து பருப்பொருள், இனியன் உருவம் தெரியுது, எல்லாம் தெரியுது. இப்ப நானே வந்து அணுவா மாறிட்டு நான் எங்க வேணாலும் இருக்கலாம். கரெக்டு தான் அது. ஆனா எப்படி மாறுறதுன்னு தெரியலையே, அதுதான் தெரிய மாட்டேங்குது. இப்ப தண்ணியில, இப்ப வந்து 1 கிராம் தண்ணியில 1 கிராம் தண்ணியில 1 கிராம் தண்ணி, 1 கிராம் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா 3.3 இன்டூ 3.3 3.3 பெருக்கல் 10 மடங்கு 23. அது வரக்கூடிய விட 23ஓட பெருக்கணும்னா அதுதான் அவ்வளவு மாலிக்குள்ங்கிறேன். அது அந்த அத்தனை மாலிக்குள் இருக்கு, அத்தனை பொறிகள்ல மாதிரி அவ்வளவு இருக்கு. சரி, அது பெருக்கணும்னா 1 மில்லி வாட்ஸ்ல பெருக்கணும்னா மொத்த பூமிக்குமே இருக்கிற மின்சாரத்தை கொடுக்கலாம். அவ்வளவு மின்சாரம் இருக்கு. இது 1 கிராம்ல. அதை தான் நான் உருவாக்கி இருக்கேன். அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ விஞ்ஞானிகள் சொல்றது பூராமே எதற்கும் பயன்படாது. அவங்கள வெளியே இருக்கிற மின்காந்தத்தை சொல்றாங்க. நான் சொல்றது உள்ளே இருக்கிற மின்காந்தம். நான் சொல்றது இன்னர் மாலிகுலர் அப்படி சொல்லுவாங்க. இன்னர் மாலிகுலர்னா உள்ளே இருக்கிற மூலக்கூறுல இருக்கிற இதை நம்ம பொருள். இப்போ மூலத்திலிருந்தே மின்சாரம் எடுக்கலாம். இது என்ன சொல்றான்னா, வெளியிருந்து ஒரு பொருளை கொடுத்து அசைக்க வேண்டியது, அசைச்சு அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறது. இதுதான் அடிப்படை தப்பு. வெளியிருந்து ஒரு பொருளை கொடுத்தாவே, அது வெளியிருந்து ஒரு பொருள் கொடுக்குறப்ப அதுல இருந்து எடுக்க வேண்டியது தானே. வெளியிருந்து ஒரு பொருளை கொடுப்பானா, அது ஒரு இயந்திரம் ஓடுமா, அதுல இருந்து மின்சாரம் எடுப்பாங்களாம். ஏண்டா முட்டாள்தான். அவ இப்படி சுத்தி சாப்பிடுறது, இந்த தலை சுத்தி சாப்பிடுறது. நம்ம நேரடியா இதுதான். இப்ப நான் என்ன பண்றேன்னா, தண்ணியிலிருந்து நேரடியாக மின்சாரம் வருதே, அது ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இன்னும் வந்து எங்க ப்ரூவ் பண்ணோம்னா, அகாடமி லைன்ல, அதாவது பல்கலைக்கழக அளவில் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அது நான் பண்ண முடியாது. அந்த காலம் கருதி இடத்தார் செய்யும், காலமும் இடமும் முதற் பொருள். தமிழ்ல இடமும் காலம் முதல் பொருள்னு சொல்லுது. 10,000 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. டைம் ஸ்பேஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. டைம்னா நேரம், ஸ்பேஸ்னா காலம், இடமும் காலம் முதற் பொருள் கருப்பொருள் தொல்காப்பியம் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லுது. மேற்கு நாட்டு விஞ்ஞானி இப்ப சொல்றாங்க இடமும் காலமும். இங்க வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இடமும் காலமும் இடத்தார் செய்வார். அவரும் அழகா அதையும் சொல்றாரு, இடமும் காலம் அறிந்து செய். அப்ப எப்படி அதுக்கு போயாச்சு. அப்ப இதெல்லாம் வந்து 1 கிராம் தண்ணி. இப்ப 1 கிராம் தண்ணின்னா 1 கிராம் தண்ணியில ஒரு மாலிக்குள், ஒரு மூலக்கூறு, ஒரு மூலக்கூறு நேரடி மின்சாரம் எடுக்கிறது. அதுதான் நான் கண்டுபிடிச்சது. யாரு வேணா கண்டுபிடிக்கலாம். அவனுக்கு விதி இருந்தா அவன் கையில கிடைக்கும். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். எல்லாரும் நோபல் பரிசு வாங்கிட்டே இருப்பானுங்க. எந்த மக்களுக்கும் பயன்பாட்டுக்கு வரவே வராது. நல்ல வேலை, இந்த கைபேசி ஒண்ணுதான், ஸ்மார்ட் போன் ஒண்ணுதான் நாம உருப்படியா நாம பண்ண வேண்டிய கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கானுங்க. இதை வச்சுத்தான் நாமளும் கண்டுபிடிக்கணும். அதனாலதான் இப்ப அதுதான் இந்த
தானாக இயங்குற இயக்கம். அந்த தானாக இயங்குற இயக்கத்தில் இருந்து மட்டும்தான் மின்சாரத்தை நீங்க எடுக்க முடியும். ஏன்னா 1 கிராம் தண்ணியில வந்து அன்லிமிட்டெட் எனர்ஜி. இப்பதான் இப்ப பாருங்க, குவாண்டம் ஸ்டேட்ல வந்து பர்பச்சுவல் மோஷன் மிஷின் இருக்குதுன்னு சொன்னா அந்த குவாண்டம் ஸ்டேட்ல மட்டும்தான் அது தானாக இயங்குற இயக்கம் சொன்னா மட்டும்தான் அந்த சாட் ஜிபிடியோ அல்லது கூகுள் இது மைக்ரோசாஃப்ட் இது கோ பைலட்டோ அல்லது ஜெமினி அப்படிங்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஒத்துக்குது. ஏன்னா இந்த சைடில் நாம தான் முதல் அது கொடுக்குறோம் உள்ள. அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ், அது அணுவாக இருக்கிற பொருள் தான் தானாக சுழண்டு கொண்டு இருக்கும். அந்த மூலத்திலிருந்து மின்சாரம் எடுத்தாம தான் ஏன்னா நாம அந்த மூலத்திலிருந்து மின்சாரம் எடுத்தா தான் நம்ம விண்வெளிக்கு போக முடியும். நமக்கு தேவை தீராத எரிபொருள், அது மாதிரி நமக்கு தேவை தீராத ஆற்றல். அப்ப நமக்கு இந்த சோறு, இட்லி, சட்னி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, கட்டிச்சு வரும் சொல்லி கொடுத்த சொல்லும் எத்தனை நாளைக்கு பயன்படுகிற மாதிரி தான். அப்ப நாம் இயற்கையிலிருந்து ஆற்றல் எடுத்து பழகினா தான் படிப்படியா மேலே போக முடியும். அப்போ இயற்கையிலிருந்து ஆற்றல் எடுக்க நாம் இந்த உணவு பழக்கத்தின் காரணமாக கெட்டு போன, குறிப்பாக பெருங்குடல், அதெல்லாம் சுத்தமாகுது. அப்ப சுத்தமாக இந்த நரம்பணுக்கள் அங்கே இருக்கிறது. இப்ப நரம்பு அழுகி போறது எல்லாமே ரத்தமும் பெருங்குடல், குறிப்பாக ரத்தம். இது சுத்தமாக இந்த உணவு பழக்கத்தை விடுதலை அடைய உடம்பு என்ன பண்ணுதுன்னா, தான் முந்தைய ஜென்மத்தில் என்ன மாதிரி இருந்தோமோ, குழந்தைகளா இருக்கிறப்ப என்ன மாதிரி இருந்ததோ அதெல்லாம் அதே மாதிரி கட்டமைப்பை அது உருவாக்கி இருந்து, குழந்தைய என்ன இருந்தையோ, எப்படி ஆரோக்கியமா இருந்தே அதை வந்து அதுவே பண்ணி ரிப்பேர் பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த வெற்றிடம் அதிகமாக நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் 2 அதிகமாயிட்டே போகும். நைட்ரஜன் ஆக்சிஜன்ங்கிறது ஒரு வகையான பருப்பொருள், நைட்ரிக் ஆக்சைடு ஒரு வகை. அது வந்து பார்த்தீங்கன்னா நானோ பார்ட்டிகிள் மாதிரி இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாது, நைட்ரஜன் யாரும் பார்த்ததில்லை, ஆக்சிஜன் யாரும் பார்த்ததில்லை. ஆனால் 2 உள்ள போகுது. உள்ள போறப்ப என்னவா மாறு கேட்டீங்கன்னா 2 சேர்ந்து ஒரு பருப்பொருளா மாறுது. ஹைட்ரஜன் யாரும் கண்ணில் பார்த்ததில்லை, ஆக்சிஜனும் கண்ணில் பார்த்ததில்லை. 2 சேர்ந்து என்னவா மாறுது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து என்னவா மாறிடும்? பருப்பொருளா மாறுது. அந்த பருப்பொருள் பேருக்கு தண்ணீர்னு பேரு. யாரும் ஆக்சிஜனை கண்ணில் பார்த்ததில்லை, ஹைட்ரஜன் யாரும் கண்ணு பார்த்தது, 2 சேர்ந்து கண்ணுக்கு தெரிய தண்ணியா மாறுது. என்னது? தண்ணீரா மாறுது. அவ்வளவுதான். அது 2 இருக்கு, அதுக்கு அவ்வளவுதான், உடம்பா மாறிடுது. கண்ணுக்கு தெரியாத அணுப்பொருள் கண்ணுக்கு தெரிகிற திரவ பொருளாக மாறிவிடுகிறது. இதைத்தான் 1998 அந்த டாக்டர் ஃபரீத் முராட் அவர் என்ன பண்றாரு, நைட்ரஜனும் ஆக்சிஜனும் உள்ள போய் உள்ள அப்படி இருந்துச்சுன்னா, நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருந்ததுன்னா உள்ள எங்கேயுமே அடப்பு இருக்காது. அந்த அடப்பு நீங்க விட்டால் உங்களுக்கு ஆரோக்கியம் திரும்பி வரும்னு நோபல் பரிசை வாங்கினார். என்னடான்னு கேட்ட, அவர் ஒன்றுல வேக வைத்த அவர் காய்கறி சாப்பிட சொல்றாரு, அவ்வளவுதான். ஏன் காய்கறி சாப்பிட சொல்றாருங்கிறது வேற. நான் இது 150 வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் அர்னால்ட் லெக்ரெட் என்ன சொன்னாரு, சரி குறைந்த உணவு, பசை குறைந்த உணவு, அடப்பு இல்லாத உணவு, அந்நிய பொருள் நீக்குகிற உணவு, இப்படி எல்லாம் சொல்லிட்டே போயிருக்காரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அந்நிய பொருளையும் அந்த சளி இல்லாத பொருளையும் நோன்பிருந்து தான் சாப்பிட சொல்றாரு. காலையில் திங்கிறது நம்ம நோன்பிருந்து அதை சாப்பிடணும். அதாவது வயிற்றுக்கு நோன்புனா ஒன்றும் இல்லைங்க, வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறது, வேற ஒண்ணுமே இல்லை. நோன்புனா எந்த கவலையும் பண்ண தேவையில்லை. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து அந்த பசை குறைந்த உணவை சாப்பிட்டே வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற விஷம்லாம் போய் 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 உங்களை வந்து படிப்படியா மேலேத்திட்டே போகும். சரியா? இதுதான் முதல் நம்ம தொடங்க அந்த அட்டமா சித்து. நீ யாரு வேணும் சொல்ல, எந்த சித்தரையும் சொல்லல, எல்லாம் இதை யாரும் சொல்றது இல்லை. என்னுடைய காணொலியை பார்த்தீங்கன்னா 6000க்கு மேல போயாச்சு. குறைஞ்ச வச்சு பார்த்தா 1 கோடி பேர் பார்வையாளர் இருந்திருக்கணும். என்னது வந்து 5 லட்சத்தை கூட தாண்டதில்லை. ஏன்னா உணவை போட்டு தலைப்பிலே உணவை போட்டு உணவு இல்லாமல் வாழும் கலைன்னு போட்டோன்னே அவ்வளவுதான், டவுசர் எல்லாத்துக்கும் கண்டு போகுது. என்னது, கோமணம் வேத்துக்குது, டவுசர் கண்டு போச்சு, எல்லாம் லொலன்னு ஆயிருது. ஐயோ, ஒரே நடுக்கம் தான், நடுங்கி போகுது. அதனால என்ன பண்றேன், ஆமா டவுசர் கண்டு போகுது சொல்றாங்க, டவுசர் கண்டு போச்சு, வேத்து போச்சு, விட்டு போத்தனி. ஐயோ, இது நமக்கு அப்ப இது ஒண்ணு இருக்குதுன்னே தெரியுது அவங்களுக்கு, இது நமக்கு ஒத்து வர, அப்ப இருக்குதுன்னு தெரியுது இல்லையா, அதை வாங்கி படிக்கணும் இல்லையா. இது நமக்கு வராதுங்க அப்படின்னா, உனக்கு வராம இருக்கலாம், யாருக்கு வரும் அவங்களுக்கு வரும். அதாவது என்னன்னா, இது பார்த்த உடனே இது நமக்கு வரா, அப்ப இப்படி ஒண்ணு இருக்குது இல்ல. அது இப்ப அதுதான் இந்த என்ன இந்த
அந்த உணவு பழக்கத்தின் அடிமைத்தனம், அந்த உணவு இல்லாமல் வாழும் கலைங்கிறது ஏற்கனவே இருந்தது தான். பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டா உணவு இல்லாமல் வாழுங்கிறது ஒரு ஒண்ணுமே இல்லை. சக்தி நேரடியாக எடுத்துக்கிறது பசி அமைதிப்படுத்துறது. பசி அமைதிப்படுத்துறது தான் இது விஷயமே. அதுதான் ஒரு பசி பசின்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறார். இந்த பசியை பத்தி வள்ளலார் சொல்றதுக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் அப்படி பார்த்தா இவர் வள்ளலார் விவசாயி கிடையாது. அவர் பூமி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரா? அப்படிதான் ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்போ வள்ளலார் திருவள்ளுவர் தான் விவசாயத்தை பத்தி வேளாண்மை பத்தி சொல்றாரு. குழந்தைகளை காக்க வேண்டும். அதனாலதான் நம்ம விண்வெளிக்கு போனாலும் அதற்கு மூலமாய் இருப்பது இந்த தண்ணீர் தான். தண்ணீரை வைத்து கொண்டுதான் தண்ணீர் என்ன பண்ணணும்னு கேட்டா அது பல வடிவம் இருக்குது. அது சொல்றாங்கல்ல, பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வடிவம் மாறும் அப்படிங்கிற அதுல ஒரு அற்புதமான செய்தி தான். அதுக்கு வடிவம் கிடையாது, எதில் ஊத்துறீங்களோ அந்த வடிவம் மாறும். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, தண்ணீர் இந்த அதிர்வதை யாரும் உணரவே முடியாது. உள்ள ஆடிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்குது, முறுக்கிக்கிட்டே இருக்குது. நீ என்ன வேணா சொல்லலாம், ஆனா கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அதை உணர்ற அளவுக்கு அந்த அணுவை நம்ம மாறினா தான் புரிந்து கொள்ள முடியும். தண்ணி பாட்டுல தண்ணி இருக்குது, அசையாம தான் இருக்குது. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது அசைஞ்சிட்டு இருக்கு. அதனால மின்சார வெளியுடியான் இருக்கு. இது யாருக்குமே தெரியல. ஏன் தெரியலன்னா அது அவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணல. இப்ப நாம ஏன் தெரிஞ்சுட்டோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். இது ஒண்ணும் இல்லை. தெரிஞ்சிட்டவன் தெரியாம இருக்கிறவன், கற்றுக்கொண்டவன் கற்றுக்கொள்ளாம இருக்கிறவன். இதுதான் இயற்கையில் இருக்கிறது. இயற்கையில் ஒன்றும் மறைவில் எதுவும் கிடையாது. அவன் கத்திருப்பான், நான் கத்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். இவன் தெரிஞ்சிருப்பான், அவன் சொல்லிக் கொடுக்கணும். இவன் தெரிஞ்சவன் இந்த தெரிஞ்சவன் தெரியாதவன் இருந்துகிட்டே தான் இருக்கும். தெரிஞ்சவன் தெரியாதவன் சொல்லிக் கொடுக்கணும், தெரியாதவன் தெரிஞ்சுட்டு போய் கேட்கணும். இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. இது யாரும் மறைக்கவே முடியாது. இப்படிதான் அப்ப இதுதான் அடிப்படை. இதைத்தான் இதை புரிஞ்சிக்காம அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு காலையில தான் பார்த்தேன், ஒரு 10 வீடியோ பார்த்துட்டேன். இல்லை ரைட்டு, முதல்ல ஆகாரத்தை பத்தி சொல்லு, ஆரோக்கியத்தை பத்தி சொல்லு. அதை சொல்லாம சுத்த வெளி பறவெளி ஏக வலி அந்த வலி இந்த வலி எல்லா வழியும் கடைசியில் வயிற்று வலி. அந்த சொல்றவனுக்கு இந்த வயிற்று விழுந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. அந்த பறவெளியும் காப்பாத்தாது, நீ சொல்லக்கூடிய 9வது வழியும் காப்பாத்தாது, கடைசியில் சிற்றம்பலம் வெளி. அது பார்த்துட்டு தான் இருக்கு. நான் அந்த வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கு பாருங்க. பேசுறதுல நல்லா தான் இருக்குது. ஆமாங்க ஐயா, சொன்ன வீடியோ நான் 10 நாளைக்கு முன்னாடியே பாத்துனுங்க. நல்ல புவா கோழி சொல்லு முதல்ல. ஆமாங்க, அத சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சாதானே சொல்லுவேன். நான் கூட இன்னைக்கு நம்பரை பிடிச்சி போட்டேன். நம்பரை ஏதோ வந்துச்சு பார்த்ததுல பார்த்துட்டு பிடிச்சி போட்டுவிட்டு முதல்ல ஆகாரம் இல்லாம வாழும் கலையை ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டு அந்த இதவே அனுப்பிச்சு விட்டேன். படிக்கிறாங்களே இல்லையா, முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். அது எங்க இருந்து பேசுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, இதையாவது பேசுறாங்களே, அது பாராட்டுற. ஆனால் பேசிக் என்ன, நோய் வந்தா தீக்கிறதுக்கு என்ன வழி, முதல்ல அங்க வா. நீ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல், அதுலதான் தொடங்கணும். நாம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நிறைவான செல்வம். அப்ப நான் அதுக்கு தானே முதல்ல நோய். ராஜீவ்காந்தி எதுக்கு வந்திருக்க, பரவலி பார்க்க வந்தாரு. நீங்க இந்த பரவலி ஆகாசூலி பார்க்க வந்தீங்க. முதலுக்கு வலியத்துக்கு வந்தீங்க. வலியத்துக்கு வரும் பொழுது இப்படி எல்லாம் பேச வேண்டியது இருக்குது. அப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. எதுவுமே அதிசயம் கிடையாதுங்க ஐயா, எதுவுமே அதிசயம் இல்லைங்க. யாரும் பெரியவங்களும் கிடையாது. நீங்க அப்படித்தான் நினைச்சுக்கிறோம், யாரும் பெரிய, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கையில அப்படி யாரும் கிடையாது. அப்படிதான் புறநானூறு சொல்லுது. யாருமே யாரையும் புகழ்ந்து பேசாத, அறியாதவனை இகழ்ந்து பேசாத. ஆனால் கதை விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னது, சும்மா கதை விட்டுட்டே இருந்தா கடுப்பாகுது. என்ன, நாம பிரிச்சு பேசுறோம். புடிச்சு சாப்பிட்டு நான் 6000 வீடியோ போட்டு புடிச்சு ஜூஸ் எடுக்கிறேன். ஏன்னா இதுதான் அடிப்படை. முதல்ல அதை புட்டுங்கணும். பசிங்கிற ஒரு உணர்வு, அது ஒண்ணும் பெரிய ஒண்ணுமே இல்லை. அது ருசிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். என்னது, அதுக்கு என்ன, அதுக்கு ஏன் இந்த மரியாதை கொடுக்கணும்னு கேட்கறேன். அந்த சீவக்கட்டைக்கு ஏன் இவ்வளவு மரியாதை? சீவக்கட்டை கடை பட்டு குஞ்சுங்கிற மாதிரி இதுக்கு ஒரு சீவக்கட்டை. அருமையா சொல்லியிருந்தீங்க, லேப் டெஸ்ட்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ருசி சுவை பார்த்தா சரி, அவ்வளவு அதோட சரிங்க. ஆமா, அருமையா சொல்லி லேப் டெஸ்ட் அவ்வளவுதான். அது ஒரு டிராப் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதை போய் ஊத்து மூட்டை கணக்க உள்ள போடுறதே. மூட்டை கணக்க உள்ள போட்டு என்ன ஆகும், உடம்பு கெட்டு போயிருது. ஒரு ஃபேக்டரின்னு நினைச்சிட்டான். ஏதோ உள்ள போனா ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலை அப்படின்னு நினைக்கிறாரு. அது கிடையவே கிடையாது. உடம்பு என்பது உடல் பலத்தை ஏற்பட கொண்டதல்ல. உடம்பு என்பது ஆரோக்கிய பலத்தை ஏற்பட கொண்டது என்று புரியவில்லை. அதுதான் வள்ளலார் நான் எனக்கு ஆரோக்கிய பலம் வேண்டும் ஏன் கேட்கணும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அவரே கேட்கிறாரு. இதை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. நோயற்ற வாழ்வுக்கு சாப்பாடு சம்பந்தமே இல்லை. அதுதான் அருணாடகர் எழுதுறாரு.
ஆரோக்கியம் என்பது நேரடி பாருங்க, ஆரோக்கியம் என்பது உண்ணும் ஆகாரத்தை பொறுத்து நேரடியாகவும் மறைமுகமாகவும். இதை விட எப்படி சொல்ல முடியும்? அதனால அமெரிக்காரங்க இந்த இங்க ஜெர்மனிக்காரன் மாதிரி ஒத்துக்கல. என்னடா ஆரோக்கியமே இல்லைங்கிறாரு. ஆமா, ஆகாது போ. உடனே அவரு பொட்டி கட்டி நேரா எங்க போயிட்டாரு? அமெரிக்கா போயிட்டாரு. அவரு காலத்துல இப்போ இந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப நான் ஏன் வீட்டுல உட்காந்துருக்கேன், சரிமா போச்சு. இங்கிருந்து யார்கிட்ட வேணா பேசலாம், ரொம்ப சௌகரியம், தைரியமா அடிக்கலாம். என்னது ஆமாங்க. போட்டு ஏன் நம்ம பணம் கட்டுறோம், நான் யூடியூப் பணம் கட்டுறேன், எல்லாம் என்னுடைய செலவு, நான் போட்டு வாங்க வேண்டியது என்னுடைய சேனலு. ஆமாங்க. யாரையும் ஆதரித்து பேசுறது இல்ல, யாரையும் எதிர்த்து தான் பேசுறேன். யாரையும் ஆதரிக்கிறதே கிடையாது. யாரையும் ஆமா, யாரையும் ஆதரிக்கணும். அதை ஆனா ஒண்ணு, இது இது என்ன வேணும், அந்த கருத்து உடன்பாடு இருக்கிற மட்டும்தான் ஆகாரத்தை விட வேண்டும், உணவு பழக்கத்தை விட வேண்டும், உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எப்ப உணர்றாங்களோ அவங்கதான் இதுக்கு வர முடியும். ஏன்னா அன்னமாய கோஷம்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்னமாயம். அப்ப அந்த பொண்ணு பேசுறத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் மாயம் மாயம். அப்புறம் அன்னத்தையும் சொல்லணும், அன்னமாயம்னு சொல்ல வேண்டியதுதானே. அப்ப அன்னமாயம்னா அதை சொல்ல மாட்டீங்க. அன்னமாயம்னா பசிய மாயம் தான். பசிக்கு ருசியா, பசிதான் ரைட்டு. பசிக்கு ருசி கேக்குற, பசி ரைட்டு. பசிக்கு ருசியா கேக்குற, ருசியா பாயசம் வேணும். பசிக்கு ருசியான பாயசம் வேணும்னு எந்த புத்தகத்தில் இருக்குது? பசிக்கு ருசியான இட்லி வேணும்னு எந்த இட்லியோட பரவாயில்ல, இட்லிக்கு இட்லி சப்பதான். ஆனா இட்லிக்கு சேர்த்துற சட்னி என்ன ருசியா வச்சு அடி அடி நட்டிக்கிறீங்க. அப்புறம் அதை தின்னு போட்டு வள்ளலாரை பத்தி பேசுறது என்னது, நல்ல 12 இட்லி ஒட்டுக்கு அடிச்சுட்டு தயிர் விட்டு அடிச்சுட்டு பேசுறது. ஏன்னா இதுதான் அந்த சைத்தானுடைய வேலை, இப்லீஸினுடைய வேலை, தீய சக்தியுடைய வேலை. அதான் இந்த பூத நிலையில் அப்படித்தான் இருக்கும். அந்த பூத உலகம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த இங்க வாழ்றதுதான் பூத உலகம். அங்கிருந்தே தொடங்குது, பூத உலகத்தை தொடங்கி போகுது, சிற்றம்பலத்து வரைக்கும் போகுது. ரைட், சிற்றாடம் முறை எங்கேயோ போகுது, அது போகுது விரிவா. ரைட், இது எப்படி போறது, ஏன் இப்படி எங்க? முதல்ல பூதத்தை நிறுத்து, முதல் இட்லி பூதத்தை நிறுத்து. அது அந்த இட்லி பூத்தை ஃபுல் கட்டிட்டு தான் பேசுறது. என்னது, நல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு அப்புறம் இப்படி பேசிட்டே இருக்க வேண்டியது. ஒரு நாடும் ஏங்க வள்ளலாரும் பேசிட்டாரு. அதுக்கு பிறகு எத்தனையோ வள்ளலாரை பத்தி 1000 பேர் பேசியிருப்பாங்க. என்ன முன்னேற்றம்? யார் ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நாம அதை பத்தி பேசாம நேரடியா தூய்மை பத்தி பேசணும். அது தூய்மை பத்தி பேசணும்னா நேர திருமூலரை பத்தி தான் இன்னைக்கு பேசணும். அடிப்படையே திருமூலர் தான். திருமூலரும் பதஞ்சலி தான் அடிப்படை. அவங்க நட்டமா சித்தி அவங்க தான் எழுதியிருக்காங்க. அட்டாங்க யோகம் அவங்க தான் முதல்ல அட்டாங்க யோகம் மட்டமா சித்தி இவங்க வடலாறு அதுக்கு முன்னாடியே எல்லாம் எழுதிட்டு போயிட்டான். அதை சொல்லிய முதல்ல அதோட கனெக்ட் பண்ணி சும்மா இவர் பிடிச்சிட்டு கொஞ்சம் இவன் பதிலே சொல்ல மாட்டோம். இவன் திரும்பி சொல்ல போறா, தப்பா சொல்லாத ரைட்டா சொல்ல, இவன் சொல்ல போறாரா? ஒண்ணும் கிடையாது. என்ன வேணாலும் அடிச்சுக்க. என்னை அவர் மிரட்ட போறாரு. ராத்திரி இனியன் என்னை பத்தி எடுத்து பேசிட்டு அவர் மிரட்ட போறாரு, போடா வேண்டு போயிட்டே இருப்பாங்க. இதனாலதான் தைரியமா அடிக்கிறது, எல்லாமே கடன்னு அடிச்சு விடுறது, எப்படியோ ஓடுட்டு அப்படின்னு. பெண்களும் பேசுறாங்க, நல்ல வேலை. பெண்களும் அதாவது பெண்களும் இதை பேசுறாங்கிறது பார்க்கலாமே தவிர உண்மை ஒரு நாளும் வெளியே வரப்போறது இல்லை. இந்த ஆகாரத்தை நிறுத்துவது அப்படிங்கிறது சரியற்ற தேகத்தை பெறுவது, மலமற்ற தேகத்தை பற்றி எப்படி மலமற்ற தேகம் அப்படிங்கிறாரு, கபமற்ற தேகங்கிறாரு, மலஜலமற்ற தேகங்கிறாரு. இதுக்குள்ள என்ன பொருள்? அப்ப உணவு விட்டாதான் அதுக்கு பொருளுங்க. அதை சொல்லாம பரவழி சுத்தவழி ஆகவழி அடுத்துட்டே என்ன இது யாருதான் சொல்லாம இருக்கிறாங்க? அவன் சொல்றான் 12 டைமென்ஷன் இருக்குதுங்கிறான். அது கண்ணுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணுக்கு 3 தான் தெரியும். புள்ளி தெரியும், நீளம் தெரியும், அகலம் தெரியும், உயரம் தெரியும். இதை தவிர எதுவும் தெரியாது. இதை தவிர தெரியாது. ஆனால் மூளை கணக்கு போட்டே போகும். மூளை என்பது கணக்கு போட்டே போகும். அது 11, 12, 13, 14 அப்படி போயிட்டே இருக்கு. அது எத்தனையும் தெரியாது. அதனாலதான் மனத்தில் உணர் அகத்தில் உணர்ன்னு சொல்றது. புலன்கள் அதுக்கு மேல புலன்களுக்கு இது போதும். புலன்களுக்கு அந்த 3 தான். புள்ளி, நேர்கோடு, புள்ளி, நேரு, அகல, உயரம், முடிஞ்சு போச்சு. இந்த 4 உறவம் தான். அது மொத்தம் கணக்குப்பட்ட 3 தான் வரும். 1 கழிச்சுக்கணும். 3 டைமென்ஷன், 3 வகையான பரிமாணம். உயிர் வெளியே போனவ 4, அப்புறம் 5, 6, இது எப்படி போயிட்டே இருக்கு. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு அது நம்ம முதல் நோயற்ற வாழ்வு வழி செஞ்சார். முதல் நமக்கு என்ன நோயற்ற வாழ்வு, அதை பிடிக்காம நீ எதவோ பேசிக்கிட்டு இருந்த என்ன அர்த்தம்?
அப்படித்தான். நல்லா தான் இருக்குது, பேசுறதுக்கு நல்லா இருக்கு. நானும் எங்கடா வரும் எங்கடான்னு போது எங்கேயும் வர்றதில்ல. எங்க வரும்? சோத்தை பத்தி பேசுவியா, சாத்தை பத்தி பேசியா, ருசியை பத்தி பேசு, மனதை பத்தி பேசு, நோயை பத்தி பேசு. அது எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு வெள்ளைக்காரனே பரவாயில்லையா தெரியுதே. ஆமாங்க. ஆஹ் அப்ப வைத்தியர்களும் பரவாயில்லையா தெரியுது. சரி, வாழ்க. ஆஹ் பெண்களும் இதை பற்றி பெண்களை பற்றி எழுதுகிறோம். அவையாரும் காரைக்கால் அம்மையாரும் கையிலே வரை சென்று வாழ்ந்து முக்தி பெற்றவர்கள். சிலப்பதிகாரத்தில் சமண பெண் துறவியான கவுந்தி அடிகளை பற்றி இங்கு இளங்கோவடிகள் விரிவாக எழுதுகிறார். ஆகவே பெண்ணும் ஆண்களைப் போலவே முயற்சி செய்து முக்தி அடையலாம். இதுல உயிர்னு வருகின்றது ஆண் என்ன பெண் என்ன ஒண்ணுமே ரெண்டும் ஒண்ணுதான். அவ்வளவுதான், வேற முடிஞ்சு போச்சு. முக்தி அடையும் இடத்தை பற்றி நான் எழுதுகிறேன். சித்தர் கோரக்கர் கங்கோத்திரியிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நான் சென்றிருக்கிறேன். கங்கையின் உற்பத்தி ஸ்தானமாகிய கோமுகம் சமாதி அடைந்தார். ஆதிசங்கர் இமயமலையில் உள்ள கேதாரிநாத்தில் முக்தி அடைந்தார். ஓஹோ, எல்லாம் இங்கிருந்து போனவங்க தான். எனக்கு தெரிந்தவரை குடும்பத்தில் இருந்து உற்றார் உறவினர் மத்தியிலே உயிரை விடுபவன் அந்த வம்சத்திலே பெரும்பாலும் மறுவிரவு எடுக்கிறான். அவனை பாசம் விடுவதில்லை. அப்ப தனியா போய் உயிர் விடுறதா? அப்ப தனியா போய்தான் உடற மாதிரி தெரியுது. இப்ப குடும்பத்துல இருந்து நீ செத்து போனீங்கன்னா அங்கதான் இருக்குதுங்கிற. அப்படின்னா அதனாலதான் தனியா போடான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ தனியா போய் விட்டேன்னா யாரோட சேர மாட்ட, தனியா போவ. அது கரெக்ட் தான். அது அப்ப தனித்திருங்கிறது இததான் நல்லதான் சொல்றாரு. எனக்கு தெரிந்தவரை குடும்பத்தில் இருந்து செத்து போனவங்க அவனை பாசம் விடுவதில்லை. என்ன அளவோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தன் கடமை அனைத்தையும் வேண்டியவரிடம் ஒப்படைத்து விட்டு கௌதம புத்தரை போல வர்த்தமான மகவர் போல காட்டுக்கு விலகி சென்று வாழ்ந்து முயற்சிப்பவர்கள் முக்தி அடைகிறாங்க. கரெக்டா வந்துட்டாரு. இதுதான். அதனாலதான் இப்பவே ரெடியா 5 சென்ட் வாங்கி வச்சுக்கிற எல்லாருமே. 5 சென்ட் இப்ப வாங்கி இப்ப வச்சதுதான். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எப்படியும் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு, போகவே இல்லை. போறக்க வகுப்படுக்க இப்படி சிந்திச்சுட்டே உட்காந்துருக்குதாச்சு. அது மழை பெஞ்சா போயாட்டேன்னு அவ்வளவுதான். வாங்கி போட்டாச்சு, அவ்வளவுதான். அது என்னாச்சுன்னு தெரியாது. முடிச்சுக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். தற்போதைய நிலையையும் பற்றி எழுதுகிறேன். இப்பொழுது எல்லா காடுகளும் மலைகளும் அரசாங்க கட்டுப்பாடுகள் வந்து விட்டன. அந்த காலத்துல நீ போலாம். இன்னைக்கு நீ சொந்தமா பூமி வாங்கிட்டு தான் நீ போகணும். நீ நினைச்ச காட்டுக்குள்ள போக முடியாது. கேட்டா புலிகள் வாழ்ற இடம், அப்புறம் யானை வாழ்ற இடம் அப்படின்னு சொல்லிடுவான். உள்ள வராதே, எடுத்து போட்டுற. உள்ளே நலவாதியர்கள் இங்கே புலிகள் வாழும் இடம், இது மான்கள் வாழும் இடம், இது அது வாழ்ற இடம், அதில் உள்ளே நுழைந்தால் தண்டிக்கப்படுவீர்கள் போட போட்டுரும். அப்ப எங்க போவீங்க? அப்ப குகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கேயும் நகர முடியாது. அப்போ ஒரே வழி, நீ 10 சென்ட் 2 சென்ட் எங்கேயாவது கிராமத்தை வாங்கி உட்காந்து அங்கிருந்து தனிமையாக விடுதலை அடைந்தால் மட்டும்தான் நீ தப்பிக்க முடியும். சரியா? இதெல்லாம் சந்தேகம் இருக்கா? இருக்காவது நிறுத்திக்கலாம், விவாதம் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம். ஏதாவது சந்தேகம் இருக்க விவாதம், ஏதாவது உங்க கருத்தை சொல்லுங்க. ராஜீவ் காந்தி, உங்க கருத்தை ஏதாவது சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன உணர்ந்துட்டு இருக்கீங்க? எப்படி உடம்பு நல்லா போய் இது வரைக்கும் ஏதாவது சொல்றதுல ஆரோக்கியமா ஏறுதா? இல்ல இப்படித்தான் போகுது, இப்படித்தான் உயிர், இப்படித்தான் உடம்பு, இப்படித்தான் சுத்தமாகுது, இப்படித்தான் டாக்டர், இப்படித்தான் வைத்தியம், இப்படித்தான் நோய், இப்படித்தான் எல்லாம் புரியுதா இல்லையா? கொஞ்சம் புரியுதா? புரியுதா? இப்பதான் உங்களுக்கு அந்த அந்த புரியுது அப்படிங்கிறது. இப்ப எனக்கு மட்டும் என்ன தெரியுங்கிறீங்க? நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான். எனக்கு இதை ஏன்னா இயற்கை உணவு நம்பிட்டு, நானும் ஒரு காலத்துல இயற்கை உணவு நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இயற்கை உணவு தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை உணவு நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு யாருக்கும் எனக்கு சொல்லித்தரக்கு ஆளே கிடையாது. வெங்கடேஸ்வரன் கிட்ட யார் சொல்லி தந்தாங்க? அவரு பழங்காலத்து 2000, அவரு தைரியம்னு சாதாரண தைரியம் அல்ல. யாருமே இல்லாம முதல் முயற்சியாக எடுக்கிறார். உலகத்திலே முதல் முயற்சி எடுத்தவர் வெங்கடேசன் தான். சரியா? அவ்வளவுதான சங்கர், நிறைவு செஞ்சுக்கலாமா? சங்கர் முகத்தை காட்டவே இல்லைங்க. சங்கர் எங்க? சங்கர் முகத்தை காட்டிருங்க. முகத்தை காட்டலையாமா? எங்க வச்சிருக்கிறீங்க? பாருங்க, தோட்டத்துல வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டார். ராஜீவ்காந்தி மூஞ்சி காட்டுங்க. ரைட். பரவாயில்லப்பா, கொஞ்சம் இறக்குங்க இந்த சங்கர் கொஞ்சம். ரைட், ரொம்ப நல்லது. இரவு காலையில உடம்பு நல்லா இழைச்சிருக்குது பாருங்க. 2 பேருக்குமே நல்லா உடம்பு இழைச்சிருக்கு. ஆமா, அது காரணமே அந்த இழைச்சித்தானே வரணும். இழைத்திருப்பான் யோகி. என்னது?
ஆமாங்க, இளைத்திருப்பான் யோகி. இறைத்திருப்பான் யோகி, அதுதான் அடிப்படையே. கொழுத்திருப்பான் கிடையாது. அதாவது பிச்சை எடுத்து இதோட எத்தனை இறைச்சிக்கலாம். நாள் ஆச்சு சங்கருக்கு? இப்ப எத்தனை நாள் ஆச்சு விரதம், நீர் விரதம்? ஐயா கிட்ட வந்ததுல இருந்தேங்க அப்படியே விட்டு விட்டு இருந்தேன். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் இருக்குங்க, ஒரு மாசமே இருக்குங்க. விட்டு விட்டு 5 நாள் பயிற்சி, அப்புறம் ஒரு நாள் காய்கறி, மறுபடியும் 5 நாள். இப்போ விட்டு விட்டு. ஆமா ஆமாங்க. இல்ல 5 நாள்ல இருந்து 72 மணி நேரத்துக்கு வந்தாச்சுங்க. அது ஒண்ணும் செய்யல. இது கரெக்ட் தான். அப்படிதான் போகணும். அப்படிதான் விட்டு 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 இதுதான் இதுக்குதான் வந்து பல்ஸ்பாங்க. இது பேர் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல்ஸ்னா விட்டு விட்டு தான் அடிக்கணும். பல்ஸ்ங்கிறது விட்டு விட்டு தான். கண்டினியூட்டி பல்ஸ் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு கண்டினியூஸா வர முடியாதுங்க நீங்க. அப்ப ரெண்டாவது நம்ம சிறிது உடல் உழைப்பு இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. அது ஆனா எப்படி வேணா இது வச்சுக்கலாம். நம்மளோட வாழ்க்கைக்கு 72 மணி நேரம் கரெக்டா இருக்குதுங்க. கரெக்டா இருக்கு. சரி, சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. ஓகே.